வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழர்களின் ஆன்மீக காவலனான முருகன் பற்றிய யாருக்கும் அதிகமாக தெரியாத சுவாரஸ்யமான உண்மைகளை பற்றி தெரிந்து கொள்ள போறோம். முருகன் என்பது வெறும் ஒரு தெய்வம் அல்ல, அது ஒரு ஆன்மீக சக்தி, அறிவின் உருவம். இந்த வீடியோவின் கடைசி வரை பார்த்தால் முருகனை பற்றிய உங்கள் பார்வை முற்றிலுமா மாறும். முருகனின் ஆறுமுக வடிவம் என்பது ஏற்கனவே பிரபலமானது. ஆனா ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு சக்தியை குறிக்கிறது என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? இவை யுக் சக்கரங்களே மூலாதாரம் முதல் ஆஜ்ஞா வரை பிரதிபலிக்கின்றன. அதனால் தாம் முருகனை காண்பது ஆன்மீக மேன்மையை தரும் என்று சொல்கிறார்கள். முருகனின் வேலைங்கிறது வெறும் போர் ஆயுதல்ல, அது ஜானத்தின் வெளிச்சத்தின் துன்பங்களை வெல்வதற்கான உந்து சக்தியின் சின்னமாக இருக்குது. அம்மன் பார்வதியால் புனிதமாக வழங்கப்பட்ட இந்த வேல் நம் மனதில உள்ள இருளை ஒழிக்கிறது. முருகனை தமிழ் கடவுள் என்று சொல்வதற்கு பின்னால் மிகப்பெரிய காரணம் உள்ளது. ஏனென்றால் அவர் மீது பாடப்பட்ட அனைத்து பாடல்களும் கந்த சஷ்டி கவம் முதல் திருப்புகள் வரை அனைத்தும் தூய தமிழில், முழுக்க முழுக்க தமிழில் மட்டுமே போற்றப்படும் ஒரே தெய்வம் முருகன். நாம் அனைவரும் முருகனை போர்கள் வீரராக நினைக்கிறோம். ஆனால் சுவாமி மலை கோவில முருகன் தான் சிவபெருமானுக்கே ஓம் என்ன பஞ்சாட்சரியே கத்துக் கொடுத்த குருவாக இருக்கிறார். முருகன் என்பது ஜானத்தின் சின்ன என்பதை இது நிரூபிக்கிறது. முருகனுக்கு 2 மணப்பெண்கள், வள்ளி மற்றும் தெய்வான. வள்ளி திருமணம் காதல் வழி, தெய்வான திருமணம் ஏற்பாடு வழி. இது பத்தியில 2 பாதைகள் இருக்கின்றன, ஒரு தாழ்வான மனதோடு, மற்றொன்று நெருக்கமான நம்பிக்கையோடு என்பதை காட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்கள், பகிருங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீங்க. முருகன் பற்றிய மேலும் பல ரகசியங்கள் உங்களுக்கு விரைவில் கொண்டு வருகிறோம். வேலு முருகன் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஹரோஹரா.